குடிக குடியே நான் யார்? யார்? உலகத்தில் மும்மூர்த்தி தேவர்கள் மூன்று பெயர். மூன்று பெயர். உலகத்தில் மும்மூர்த்தி தேவர்கள் மூன்று பெயர். மூன்று பெயர் என்னென்ன? மும்மூர்த்தி தேவர்கள் யார் யார்? யார் யார் தெரியுமா? அவருடைய பெயரானது என்ன சுவாமி? உலகத்தை படைப்பது பிரம்மன். உலகத்தை படைப்பதும் பிரம்மன். உலகத்தில் உயிர்களை படைத்து விட்டால் போதுமா? அதற்கு உயிர் கொடுத்து உணவளிப்பவன் எவன்? சிவன். சிவன். அப்படி உயிர் கொடுத்து உணவளித்து விட்டால் உயிர்கள் பூலோகத்தில் தங்கிவிட்டால் இந்த பூமி தாங்குமா? இந்த பூமியை உயிரை அளிப்பதற்கு பிறந்தவர் ஹரிராம கண்ணன். ஹரிராம கண்ணன். திருமால் என்னும் பெருமாள். திருமால் என்னும் பெருமாள். இந்த மும்மூர்த்தி தேவர்களே நான் யார்? நீங்கள் யார்? நான் எப்படிப்பட்டவன்? எப்பேற்பட்டவன்? அந்த காலத்துல குருசமண்ணா 1947 மகாத்மா காந்தி நமக்கு எப்படி சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்? இந்த தெருக்கூத்து ஹரிச்சந்திர மயான கண்டம் என்னும் நாடகத்தை பார்த்து ஹரிச்சந்திர மயான கண்டம் உண்மையாக இருக்க வேண்டும், நீதி நேர்மையோடு இருக்க வேண்டும் என்ற நூலை நெறிமுறை தவறாமல் படித்து நம்ம எல்லாம் இன்னைக்கு சுதந்திரமா சுத்திட்டு இருக்கிறோம். காரணம் இந்த தெருக்கூத்து தான். கெட்ட கதையாக இருந்தாலும் முற்றிலும் பார்த்தாலும் கதையுடைய விளக்க புரியும். நம்ம பாட்டு கத்துக்கிட்டு இருந்தா நமக்கு என்ன தெரியும்? இதுல பாதி பேர் என்ன கூத்துன்னே தெரியாது. இல்ல சரிதானே? இல்லைங்க, அப்படி இல்லைங்க. வேகாத வெயில்ல கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு லோன் எடுத்து கந்து எடுத்து செலவு பண்ணி கலையைக்கு நோன் போட்டு நம்ம கூத்துட்டாலும் கூத்தாடுல வந்துக்கு முக்கனே எப்படி சத்தியமா பொய் இல்லைங்க. சம்பளம் கொடுப்பாங்க. உண்மைதான். இன்னும் 5000 சேர்த்து 35,000 கொடுப்பாங்க. మీరు మామ సంబళం తెచ్చామా మామ ఎల్లో నిద్రపోతామా కూత ముసి కూతరిగలమంటా உண்மை அதுதான். சொல்றது உண்மைதான். நீங்க சிரிக்கிறீங்க, உண்மை அதுதான். காசு கொடுக்குறீங்க, என்கிட்ட வேலை வாங்கணும். சரியா? அப்படி இருக்க மம்தி தெச்சு மாலாது பண்ணி சேஷாரு. உண்மைதான்ப்பா. ஆமாங்க, உண்மைதான். அவ்வளவு வேலை வாங்குறாங்க வெயில்ல வேர்வை சிந்திக்கிட்டு. இனிமேல் படிக்கு சிந்தித்து செயல்படுவார். அப்படி இருக்க இந்த மும்மூர்த்தி தேவர்களே நான் யார்? எம்மை பார்த்தால் எப்படிப்பட்ட தோற்றமாக தெரிகிறது? திருச்செங்கோடு மலையாடி வரத்திலேயே அந்த முன்னாடி படியிலே உட்கார்ந்து இருந்தீங்களே, முன்னாடியில படியில உட்கார்ந்து இருந்தாருல்ல, நாம கூட கோட்டை ஒண்ணு வாங்கிட்டு தஞ்சமரம் வாங்குற காசு இல்லைன்னு போட்டு 20 ரூபாய்க்கு பாம்பாட்டி தானே தாங்கள். பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துட்டு அந்த பிச்சைக்காரன் தட்டுல 1 ரூபாய் போட்டு 10 ரூபாய் எடுத்து வந்து இவன் பெரிய பிச்சைக்காரன். யாரிடத்தில் என்ன பேசுகிறோம், ஏது பேச அறிந்து முறிந்து பேச வேண்டும். இல்லையே என் செல்பங்களை விட்டு கடிக்க செய்ய வேண்டாம். நீங்கள் சப்பங்களை விட்டு கடிக்க வேண்டாம். நான் அடிக்க மாட்டேன்னு யாரா சொன்னா? வேண்டாம் தம்பி. தம்பி, இந்த மும்மூர்த்தி தேவன் நான் யார்? உலக மக்கள் யாவற்று பேருக்கும் உயிர் கொடுத்து உணவளிக்க கூடிய என்ன சிவன் என்பார், சித்தர் என்பார், வேங்கை தோல் உடுத்தோர் என்பார், நாட்டிலே சுட்ட பிழைத்து தின்னோர் என்பார், வேங்கை தோல் உடுத்தோர் என்பார், திருவோடு எடுத்தோர் என்பார், திருவோடு எடுத்து உண்ணோர் என்பார். என் பெயரோ கைலகிரி ஆடு வரக்கூடிய உலக மக்கள் யாவற்று பேருக்குமே பரப்பன நீதுவன ஊர்வன என்று சொல்லக்கூடிய 84 ஜீவபதங்கள். அந்த 84 ஜீவபதங்களுக்கு உயிர் கொடுத்து உழைக்கக்கூடிய என் பெயரோ கைலகிரி வாசன் முன்னாடப்பட்ட சிவன். ஐயோ சாமி, புரிகிறதா? இல்லைங்க, சாமியோட கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எந்திரி நீ வாங்கினது போது பெட்ரூம்ல கொடுத்து நானும் தூங்கிட்டு இருக்கிறான். டேய் எழுந்துரு. இருக்குதா? உலகம் 84 ஜீவபேதங்கள். 84 ஜீவபேதங்கள். எறும்பு முதல் யானை கடைசி வரை அனைத்து உயிருக்கும் உயிர் கொடுத்து உணவளிக்கக்கூடிய 2 உறுப்பு படைத்தவன். 2011 நேத்திரம் படைத்த ஓர் இடத்து பரம்பொருள் யாம்தான். 2011 நேத்திரம் படைத்தவன் யாம் ஒருவனே. அது என்னங்க நேத்திரம்னா? நேத்திரம் என்றால் தெரியாதா? தெரியலையே. இடப்பிண்டமே, பாடசாலைக்கு சென்றிருக்கிறாயே இல்லையா? நானும் பாடசாலைக்கு நேத்தான போயிட்டு வந்தேன். என்ன பாடசாலை? பாடசாலைக்கு போயிட்டு நான் தாங்க எல்லாம் கட்ட மூட்டை வைக்கிறவங்க போடுறது எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். பாடசாலை என்பது எவ்வளவு அழகான ஒரு சொல். ஆமாங்க. தம்பி போடுறதே இல்லடா.
கொட்டில் கூட போயிட்டாங்க. பாடசாலைன்னா என்னன்னு தெரியாதா? படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும். பாடசாலைனா என்ன? இருங்க இந்த பாப்பா பாடசாலை கல்வி கற்கும் கூடத்தை தான் பாடம் கற்கும் கூடம். எப்படி? பள்ளிக்கூடம். ஓ பள்ளிக்கூடம். நீங்க அந்த மூலையில பாடசாலை பாடசாலைன்னு என்னப்பா பண்றது? இல்ல நீங்க பாடசாலைங்கிறாங்க, ஆனா எங்க ஊருக்குள்ள பாட மாத்திக்கிறாங்க. அதல்ல. நேத்திரம் என்றால் என்ன தெரியுமா? என்ன நேத்திரம் என்றால் கண்கள். கண்ணு கண்ணு. அப்ப ஒரு எனக்கு 2003 நேத்திரம் தெரியாது. நிச்சயமா ஒரு சின்ன சந்தேகம். இந்த மாநில மக்களாகிய நாங்க 2 கண்ணை வச்சுக்கிட்டு பார்த்ததான் பார்க்கலங்கிறோம், பார்க்காததான் பார்த்தோங்கிறோம். ஏங்க பெத்த தாயை சீவி சிங்காரிச்சு கூப்பிட தூரத்துல போனா அதான் பாரு பொம்பளை சோக்கா போறா அப்படின்னு சொல்ற மாநில மக்கள் மத்தியில நாங்க 2 கண்ணை வச்சு பொய்ய பெத்தாட பேச அறிஞ்சு நாசமா போறோம். எப்படிங்க? ஆமா, பொய்ய பெத்தாட பேச அறிஞ்சு நாசமா போறோம். நீங்க 2011 கண்ணு வச்சிருக்கீங்க ஆண்டவா, எங்க வச்சிருக்கீங்க? எதுல வச்சிருக்கீங்க? எந்த பேங்கல சாமி வச்சிருக்கீங்க? அதை சொன்னால் நீங்க ஒரிஜினல் சாமி இல்ல, மாராங்குடி பண்டி பேச. இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து இந்த உலகத்துல மனுஷனா பிறந்து 2 கண்களை வைத்திருக்கின்றோம். இந்த 2 கண்ணை வச்சுட்டு உலகத்துல எத்தனையோ பொய்ய பித்தலாட்டம். பார்த்தத பார்க்கல, பார்க்காத நான் தான் பார்த்தேன். எத்தனையோ பொய் திருட்டு புரட்டு கோர்ட்ல ஏறி எத்தனையோ பொய் சாட்சிகள் இந்த காலத்தில் கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சர்வசாதாரண 2 கண்ணை வச்சுட்டு நாங்களே இத்தனை பித்தலாட்டம் பேசுறோமே. கடவுளாகி நீங்க 2011 நேத்திரம் 2011 கண்ணு வச்சுக்கிறீங்க. எத்தனை பொய் பித்தலாட்டம் சாட்சி மட்டும் நாசமா போக மாட்டீங்க. எப்படி கேக்குறாங்க? நான் செய்வது தர்மம், அதர்மம் கிடையாது. நீங்க 2011 கண்ணை வச்சுக்கிட்டு நீங்க பண்றதெல்லாம் தர்மம். நான் அந்த மாநில ஜென்மம் உங்களோட பத்தேன் சம்பாதிச்சும் காலணியில உங்களுக்காகவே நான் கொட்டுறேன். ஒரு கூத்திய வச்சா தப்பா? தப்புதான்ப்பா. அதே எப்படி தப்பு? ஒரு சாமி பண்ணா தர்மம், உங்களோட பத்த நான் பண்ணா தப்பா? இல்லப்பா, எனக்கு 2 மனைவி, வைப்பாட்டி வேறு, பொண்டாட்டி வேறு. அதேதான், என் பொண்டாட்டி வேறு, என் பப்பாட்டி ஒண்ணு. மனசும் பேசுவானா? உனக்கு 2011 தெரிய வேண்டும்.